அடிக்கிற குளிருக்கு உடல் சோர்வு நீக்கி ரத்த ஓட்டம் அதிகரிக்க எலும்புகள் நல்ல வலுப்பெற வாரம் இருமுறை இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே வானலில் 1 கப் அளவுக்கு பேப்பர் அவல் சேர்த்து நல்லா முருவல் ஆகிற அளவுக்கு வறுத்து இதையும் ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்து நல்லா வறுபட்டு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்க. அதில் இருக்க பச்சை வாசனை பூரா போய் லைட்டாக கலர் மாதிரி வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே வானலில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கரைஞ்சி கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து ஆற வச்ச அவல் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்து கரைச்சிட்டு இதில் வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை, எள்ளு, பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் மூடி அடிச்சிங்கன்னா கொரகொரப்பாக இருக்கும். அதை அப்படியே வறுத்து ஆற வச்ச கேழ்வரகு மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. ஒரு சிட்டிகை அளவு இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து எடுத்து கேழ்வரகு மாவு மிக்சிங்கை சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா நல்லா வானலில் ஒட்டாமல் நல்லா திக்காக உயிண்டு வரும். இப்போ லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு கையில் கொஞ்சமாக எடை விட்டு இதுலேருந்து எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம், கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம். இது மாதிரி தட்டையாகவும் தட்டி எடுத்து ஸ்டீமரில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கமகமன் மணக்க சுவையான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இதை குழந்தைங்களுக்கு வாரம் 2 முறை செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், வலிகள் எல்லாம் பறந்தே போகும்.